நான் அவரை ஒளியின் ரூபத்தில் தான் பார்த்தேன். அவர் ஒளியின் ரூபத்தில் கனவுல என்கிட்ட வந்து 1 மணி நேரம் பேசினார். அந்த 1 மணி நேரத்தில் இந்த கோவில் கட்டணுங்கிறது ஒரு போர்ஷன் தான். இதை தாண்டி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இன்னொரு மந்திரமும் கொடுத்தார். அந்த மந்திரத்தை இன்னும் நான் ரிவீல் பண்ணவே இல்லை. கோவில் கட்டிட்டு தான் அந்த மந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட ஒளியின் ரூபத்தில் வந்தார். லைட்டாக இந்த மாதிரி மீசை வச்சுருந்தார், ஒரு தலப்பாக அணிஞ்சிருந்தார். அவரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். என்ன நார்மல் லைஃப்பில் நான் இப்படி இல்லை. இவருக்காக நாம் கோவிலில் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இல்லையா, நான் என்ன பார்த்தனோ அதை ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கோம். இதை நான் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து மீண்டும் இதை ஒரு கலர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோவை திரும்ப நான் இந்த சிலை வடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்து இதே மாதிரி எனக்கு சிலை வடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அதன்படி நம்ம ஒரு சிலை வடிச்சிருக்கோம். இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாத காலங்களில் சிலை பிரதிஷ்டை பண்ணிடுவோம். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தான் நம்ம கோவில் கட்ட போகிறோம். கண்டிப்பாக மீடியாவின் அழைப்பு உண்டு. மீடியாவின் முன்னிலையில் சிலை நல்லா பிரம்மாண்டமாக 48 நாள் மண்டல பூஜை வச்சு சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு ஆகம விதிப்படி முழு கோவிலுமே கட்டி முடிக்கப்படும்.